வெளியாகும் செய்திகளில் பல சமூக வலைதளங்களிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் என்னென்ன செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்றன என்பதனை பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. என்னென்ன செய்திகள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக உலக அளவுல பிரபலமான நாளிதழ்கள்ல என்னென்ன கார்ட்டூன்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிடத்தக்கப்படியா பாகிஸ்தானுடைய டான் நாளிதழ்ல இந்த கார்ட்டூன் வெளியாக இருக்கு. அதாவது இந்த குதிரை வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு குதிரையாகவும் அந்த பக்கம் ஒரு மனிதர் அவர் வந்து அமெரிக்காவாக அந்த இடத்தை சித்தரித்து அந்த மனிதரை சித்தரித்து இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது எதற்காக அமெரிக்கா வந்து இந்தியாவை பார்த்து நிக்கிற மாதிரி இந்த குதிரை வந்து கற்பனை பண்றதா யோசிக்கிறதா இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த ஜனவரி 26 ஒபாமா வந்து இந்தியாவிற்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்குமான அந்த உறவு என்பது தொடர்ந்து வலிமை அடைந்துட்டே வருது. இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய இந்த குதிரை, அதாவது பாகிஸ்தான் நாடு ஏன் வந்து அமெரிக்கா இந்தியாவை நோக்கி தங்களுடைய கவனத்தை திருப்புறதா அவர்கள் யோசித்திருக்க மாதிரி இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா இலங்கை, அதாவது ஸ்ரீலங்காவினுடைய டெய்லி மிரர்ல இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கார்ட்டூன்ல இந்த பக்கம் ஸ்ரீலங்கா இருக்கிற மாதிரியும் அந்த பக்கம் நேற்று வந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு வெளியுறவுத்துறை சேர்ந்த ஒருவர் வந்து அதிகாரி வந்து ஸ்ரீலங்காவுடன் பேச்சு நடத்தினார். இதனை குறிப்பிடும்படியா அமெரிக்கா வந்து இவர்களுடன் பேசுவது போல ஒரு வெள்ளை புறாவை அளிப்பது போல இந்த இடத்துல கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த புறா வந்து கழுத்து வரைக்கும் புறா மாதிரியும் அதன் பிறகான வடிவம் வந்து ஒரு கழுகனுடைய வடிவமா இருக்கக்கூடும்ன்ற மாதிரியும் சித்தரித்து ஒரு விமர்சனத்தோடு இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பிரபலமான கார்ட்டூன்கள் தாண்டி என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம செய்திகள்ல பார்த்த மாதிரி தைவான்ல நடந்த அந்த விமான விபத்து குறித்து அதிக அளவில் பலரும் வருத்தம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து விமான விபத்துகள் என்பது வந்து கடந்த சில நாட்களா அதிகரித்தே வருது. தற்போது கடந்த புதன் அன்று வந்து தைவான் தலைநகரிலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் வந்து ஒரு ஆற்றில் விழுந்தது. இந்த விமானத்துல வந்து கிட்டத்தட்ட 58 பேர் வந்து பயணம் செய்தாங்க. அதுல வந்து இதுவரைக்கும் 31 பேருடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. 11 பேர் வந்து இன்னும் காணவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த புகைப்படங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த ஆற்றில் விமானம் இருப்பது போன்ற புகைப்படங்கள் எல்லாமே இந்த இடத்துல வெளியிடப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து Facebookல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விமானத்துல காக்பிட்ல கடைசியா ஒரு மனிதர் வந்து விமானத்துல கோளாறு ஏற்பட்டு இருக்கிறதா பேசின மாதிரியான ஒரு ஒளி கிடைத்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அது ஒருவேளை பைலட்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அந்த கோணத்துல வந்து விசாரணையும் தற்போது மறுபுறம் வந்து நடைபெற்று வருது. விமானம் கோளாறு காரணமா இந்த விமானம் விபத்திற்குள்ளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, Facebookல அதிக அளவுல வந்து கேன்சர் குறித்த பதிவுகள் இருக்கு. நேற்று உலக அளவுல சர்வதேச கேன்சர் தினம் வந்து அனுசரிக்கப்பட்டது. கேன்சரிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படின்றது குறித்து பலரும் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல தற்போது கேன்சரிலிருந்து மீண்டவர்கள் கூட வந்து இந்த இடத்துல தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா பல்வேறு செய்திகள் வந்து Facebook, Twitter போன்ற சமூக வலைதளங்கள்ல அதிக அளவில் பேசப்பட்டிருக்கின்றன.